இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களுடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அன்பு மிக்கவர்களே, கத்தோலிக்க திரு அவையில 20வது நூற்றாண்டுல வாழ்ந்த இந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருத்தந்தையாக கருதப்படுகிறார். திருச்சபையினுடைய வரலாற்றுல 265வது திருத்தந்தையாக இவர் அறியப்படுகிறார். பிறந்தது போலந்து தேசத்துல 1920வது வருடம். மிக இளைய வயதிலேயே வாழ்க்கையில பல சவால்களை சந்தித்த ஒரு இளைஞராகத்தான் இவர் வளர்ந்திருக்கிறார். இவருடைய அந்த இளமை காலத்துல போலந்து தேசம் ஜெர்மனிய தேசத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஒரு நேரம், நாஜி படைகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஒரு நேரம். ஆகவே போலந்து தேசத்துல பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு காலத்துல ஜெர்மனி தேசத்திற்கு நாடு கடத்தப்படுவதற்கு முன்பாக இவர் பல இடங்களில கடுமையான உழைப்பை அவர் மேற்கொள்கிறார். சுரங்க பணிகளில் ஈடுபட்டார். மிக இளைய வயதிலேயே தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரர், தன்னுடைய தந்தை 20 வயதுக்குள்ளேயே அவர்கள் மூவருமே இறந்து விடுகிறார்கள். மிக கடுமையான ஒரு மன சுமையோடு, மன அழுத்தத்தோடு குருத்துவ படிப்புகளை தொடர்ந்து பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஆயராக உயர்த்தப்பட்டு மிக இளைய வயதிலேயே திருத்தந்தையாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1978வது ஆண்டு. அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய வரலாற்றுல பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இத்தாலியர் அல்லாதவர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது, போலந்து தேசத்தை சார்ந்தவர் ஒருவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது, எல்லாமே வரலாற்று சிறப்பு மிக்க இவருடைய வாழ்க்கையில தான். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய வரலாற்றுல மிக நீண்ட காலம் திருத்தந்தையாக ஆட்சி பொறுப்புல இருந்தவரும் இந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் தான். குறைந்தபட்சம் 26 ஆண்டுகள் திருத்தந்தையாக தன்னுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார். அவருடைய ஆட்சி பொறுப்பின் காலத்துலதான் 1400க்கும் மேற்பட்டவர்கள் அருளாளர்களாக உயர்த்தப்பட்டார்கள், 400க்கும் மேற்பட்டவர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள் என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். மக்களினுடைய ஒரு திருத்தந்தை, இளைஞர்களுடைய ஒரு திருத்தந்தை, உலக இளைஞர்கள் தினத்தின் பாதுகாவலர், அப்படி என்று பல்வேறு புகழுக்கு சொந்தமானவர் இந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் என்பவர். அன்பு மிக்கவர்களே, நாம் வாழ்ந்த சமகாலத்துல வாழ்ந்த ஒரு திருத்தந்தை இன்றைக்கு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார், மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால். அன்பு மிக்கவர்களே, இந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பாலுடைய வாழ்வு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அழகான வாழ்க்கை பாடம். வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே இருந்தாலும் இறைவனுடைய அருள் கொண்டு நம்மால் எந்த நிலைக்கும் உயர முடியும் என்பதற்கான சான்று தான் அவருடைய ஒரு வாழ்வு. அன்புமிக்கவர்களே, பல்வேறு மொழிகளை கற்றுத் தேர்ந்தவராக இருந்தாலும் மக்கள் மொழியை கற்றுத் தேர்ந்ததால தான் இன்றைக்கு மக்களின் திருத்தந்தை என்று இவர் அழைக்கப்படுகிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே திருச்சபையினுடைய மரபுகளை கட்டி காத்த ஒரு திருத்தந்தையாகவும், திருச்சபையில பல புதுமைகளை கொண்டு வந்த ஒரு திருத்தந்தையாகவும், இளைஞர் இளம்பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்த ஒரு திருத்தந்தையாகவும், சமூக ஊடகங்களை திருச்சபையில சரியான விகிதத்துல பயன்படுத்திய ஒரு திருத்தந்தையாகவும் இவர் அறியப்படுகிறார். உலக நாடுகளுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தையை கொண்டு வந்த ஒரு திருத்தந்தையாகவும் அறியப்படுகிறார். நற்கருணையுடைய ஒரு திருத்தந்தை, ஜெபமாலையினுடைய ஒரு திருத்தந்தை, அன்னை மரியாள் மீது பற்று கொண்டிருந்த ஒரு திருத்தந்தையாக இவர் அறியப்படுகிறார். இவருடைய வாழ்க்கையில நான் தனிப்பட்ட முறையில ஒரு குருவாக கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்பது, ஒரு முறை இவர் சொல்லியிருந்தார், என்னுடைய இந்த குருத்துவ வாழ்க்கையில ஒரு நாள் கூட திருப்பலி நிறைவேற்றாம நான் இருந்ததில்லை. என்னுடைய இந்த குருத்துவ வாழ்வுல நான் நிலைத்திருப்பதற்கான காரணம், ஒவ்வொரு நாளும் நான் ஜெபமாலையை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபித்ததுதான். 3வது, அன்னை மரியாளுக்கு தன்னுடைய வாழ்வை முற்றிலும் அர்ப்பணித்து தன்னுடைய இதயத்தை அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து அதன் வழியாக இயேசுவுக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து வாழ்ந்த இந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பாலுடைய பரிந்துரையை நம்முடைய வாழ்விற்காக மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல மறுபடியும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். மானிட மகன் எந்த நேரத்திலும் திரும்பி வருவார் என்கிற ஒரு செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வீட்டை கன்னமிட போகிறார்கள், திருடப் போகிறார்கள் என்று தெரிந்து அதை கவனமாக எச்சரிக்கையோடு விழிப்பாக இருந்த தலைவன் பேறு பெற்றவன், அவனே அறிவார்ந்தவன் என்று சொல்லிக் கொண்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு அழகான பாடத்தை சொல்லி தருகிறார். அதாவது, யார் ஒருவன் நல்ல ஊழியன், எந்த ஊழியனை தலைவர் மெச்சுவார், பாராட்டுவார், பரிசளிப்பார் என்றால், தன்னுடைய வீட்டு உரிமையாளர் வருகிற வரையில
தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல கருத்தாகவும் கவனமாகவும் இருந்து விழிப்பாகவும் இருந்து தன்னுடைய பணிக்கு கீழே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மக்களை அன்போடும் பரிவோடும் கவனத்தோடும் யார் நடத்தி கொண்டிருக்கிறாரோ, தலைவன் வருகிற நேரத்துல விழித்திருந்து பொறுப்பாக எந்த ஊழியர் இருக்கிறாரோ அவரே உயர்த்தப்படுவார், அவரே வாழ்த்தப்படுவார் அப்படிங்கிற ஒரு அழகான செய்தி தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, வீட்டு உரிமையாளர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த பணியாளர்கள் நீங்களும் நானும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு இந்த உலகம், இந்த உலகத்துல நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள். இறைவனுடைய சட்டங்களை மனதில் வைத்து இந்த மண்ணுலக வாழ்க்கையில இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்துல ஒருவரை ஒருவர் அன்பு செய்து மதித்து உதவி செய்து உன்னதமான ஒரு இறை அரசை கட்டி எழுப்புவதுதான் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய தலையாய ஒரு கடமை, தலையாய ஒரு பொறுப்பு. இந்த ஒரு பொறுப்புல தான் நம்ம கருத்தோடு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தன்னுடைய வாழ்க்கையில பல்வேறு சவால்களை எதிர்கொண்டதாக நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்வுல புனித பேதுருவினுடைய பேராலய வளாகத்துல அவர் மக்களை சந்தித்து கொண்டிருந்த பொழுது நேருக்கு நேராக அவரை ஒரு மத தீவிரவாதி சுட்டுக் கொள்ள முயற்சி செய்கிறான். அந்த இடத்துல ஜெபமாலை அன்னையின் மீது நம்பிக்கை கொண்டிருந்த அவர் அதிசயத்தக்க விதமாக அவர் காப்பாற்றப்படுகிறார், உயிர் பிழைக்கிறார். அந்த உயிர் பிழைத்தலுக்கு பிறகு ஜெபமாலை அன்னை தான் தன்னை காப்பாற்றியதாக மக்களுக்கு அறிவித்த இந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தன்னை சுட்டவனை சென்று அவனை சந்தித்து மன்னித்து அவர் வத்திக்கான் திரும்ப வந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். இறையரசை கட்டி எழுப்புகிற இந்த மண்ணுலக வாழ்வில நமக்கு பல்வேறு சவால்கள், பல்வேறு துன்பங்கள், பல்வேறு தடைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படலாம். பல நேரங்களில நல்லது தானே நான் செய்யறேன், ஏன் கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை கொடுக்கிறாரு, ஏன் இவ்வளவு தடைகளை எனக்கு கொடுக்கிறார், ஏன் எனக்கு இவ்வளவு தேவையில்லாத பகைவர்களை எனக்கு கொடுக்கிறார் என்கிற மனச்சோர்வு உங்களுக்கும் எனக்கும் ஏற்படலாம். அன்புமிக்கவர்களே, அதே மனச்சோர்வு நம்முடைய திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பாலுக்கு ஏற்பட்டிருக்கலாம். நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன எதற்கு நேருக்கு நேராக இவன் சுட்டு வீழ்த்த நினைத்தான் அப்படி என்று. இருந்தாலும் கடவுளுடைய சித்தம் இதுவென்று ஏற்றுக்கொண்டு தன்னை சுட்டவனையே சென்று மன்னித்து சகோதரனாக ஏற்று திரும்ப தன்னுடைய பணியை தொடர்ந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இன்றைக்கு புனித திருத்தந்தையாக இருப்பதற்கான காரணம் அவர் மன்னிக்கின்ற ஒரு குணத்தை பெற்றிருந்ததால், பகைவரியம் நேசிக்கிற ஒரு குணத்தை பெற்றிருந்ததால் இந்த திருச்சபை என்னுடைய பொறுப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபைக்கு தகுந்த கண்காணிப்பாளராக நான் இருக்க வேண்டும், தகுந்த பொறுப்பாளராக நான் இருக்க வேண்டும். எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை சந்திக்கிற வேளையில பொறுப்புள்ளவனாக விழிப்பாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய கடமையில சிரத்தையோடு செயல்பட்ட திருத்தந்தை தான் இன்றைக்கு புனித திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில குடும்ப தலைவராக, குடும்ப தலைவியாக, ஒரு இல்லத்தினுடைய தலைவராக, ஒரு இல்லத்தினுடைய தலைவியாக, அல்லது ஒரு மறைமாவட்டத்துல பொறுப்புள்ள ஒரு தலைவராக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு நம்முடைய வீட்டு உரிமையாளர் திரும்பி வருகிற நேரத்துல விழிப்போடும் பொறுப்போடும் இருப்பதாக நம்மை காண்பதற்காகத்தான். ஆகவே அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது பொறுப்புள்ள விழிப்புள்ள பொறுப்பாளர்களாக இருக்க இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.